ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி அதோட ஃபீவர் தான் இன்னும் எல்லாருக்குமே ஜுரம் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி பற்றி தான் பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி போச்சுன்னா அதுக்கப்புறம் வேற என்ன படம்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு படம் இருக்குங்க, அதுதான் தக் லைஃப். உலக நாயகன் நடிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்களும் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கமலஹாசன் அவர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விக்ரம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதாவது அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து சிறிதளவு தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு வந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆச்சு. அதை என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும், மாஸ்டர்ன்ற படம் எடுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அது பயங்கர ஹிட் ஆச்சு. கமல் வந்து அதாவது கமலை வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ ஸோ அந்த அளவுக்கு ரசிகர் ஃபேன் மேட் மூவினே சொல்லாங்க. ஏன்னா கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் ரசிச்சு எடுத்திருப்பாரு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் வந்து என்னென்னலாம் பண்ணாரோ ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வந்து நம்மளுக்காக வந்து பக்காவான ஒரு சூப்பரான எலிமெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு, எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை ஒரு பக்கா ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்துருப்பாரு லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா யாரோட ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம். கூடவே நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறாரு. எஸ்டிஆர் வந்து வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமான வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க படம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநாடு ரிலீஸ் ஆச்சு, மாநாடு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 தலை ரிலீஸ் ஆச்சு, 10 தலை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. பாருங்க, கேப் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் ஆகி போச்சு. இருந்தாலும் வந்து சிம்பு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது என்னன்னே தெரியல. அஜித் வந்து எப்படி வந்து 10 வருஷம் படம் வரலாம் கூட அவங்க ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே போல பார்த்தோம்னா எஸ்டிஆர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க தான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றினா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறாங்க. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க எடிட்டர்ஸ் கிட்ட. என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த சீனில் வேணால் கை வை, ஈவன் கமலஹாசன் நடித்த சீனில் கூட நீ கை வை, ஆனால் சிலம்பரசன் அவர்கள் நடித்த சீனில் எந்த சீனில் வந்து டிலீட் எடிட் ஆகக்கூடாது, அப்படி என்ன நடித்தாரோ அப்படியே நீங்கள் போடணும்னு சொல்லிடுறாங்களாம். அப்போ அந்த கதையில எவ்வளவு இம்பாக்டா வந்து நடிச்சிருப்பாரு சிலம்பரசன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி மாநாட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு வெளியே வந்தாரோ ஸோ அந்த அளவுக்கு அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்காகவும் சொல்லப்படுது. அதாவது அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு வில்லன் மாதிரி வரப்போறாரா, அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல எஸ்டிஆர் நடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு வந்து ட்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுல என்ன படம் பார்த்துட்டு, அதாவது இந்த படத்துல எடிட்டர்ஸ்லாம் லைட்டா பார்த்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் என்ன சார் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, இந்த காலத்து இளைஞர்களும் வந்து இந்த படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பா வந்து பக்காவான ஒரு பயங்கரமா ஹிட் ஆகும். இந்த படம் வந்து நாயகனுக்கு மேல வந்து கண்டிப்பா பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த படத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துடைய டோட்டல் டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் வருதாங்க. அந்த 4 மணி நேரத்துல நீங்க எவ்வளவுதான் கட் பண்ணாலும் 3.5 மணி நேரம் வந்து படம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா சீனும் பாத்தீங்கன்னா முக்கியமான சீனா இருக்கான். ஸோ ஆனால் படக்குழுவினர் வந்து என்ன எதிர்பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3.5 மணி நேரம்லாம் போட்டால் அது வந்து நல்லா இருக்காதுங்க, நீங்கள் வந்து 2.25 மணி நேரமாக நீங்கள் குறைக்கணும், அது எப்படியாச்சும் வந்து குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் போட்ட பாடல்கள்ல இருந்து வித்தியாசமா வந்து இதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காராம். டக்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போதான், அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன வித்தியாசமான எலிமெண்ட், அது என்ன புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது சிலம்பரசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ட்ராக் ஒன்று வருமா, அந்த ட்ராக்கே வந்து பயங்கரமா இருக்குமா. ஸோ இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களாம். இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூவா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
மணிரத்னம் சார் என்னடா அது, மணிரத்னம் சார்லாம் எல்லாம் என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, அவர் எல்லாம் மறந்துட்டாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். பட் அதெல்லாம் வந்து மீறி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காராம். என்னன்னா பில்டப் நிறைய கொடுப்பாங்கப்பா, ஆனா பார்த்தோன்னா நல்லாவே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமா பேசுவாங்க, ஆனா பார்த்தோன்னா படம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு ஒரே ஒரு திருப்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மகான், அதாவது ஒரு லெஜெண்ட் பேசுறாருன்னா சும்மா சாதாரணமாலாம் பேச மாட்டாங்க. படத்துக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறது வேற யாருமே இல்லைங்க, ராஜ்கமல் பிளஸ் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதே போல டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இது 2 கம்பெனிஸ் தான் வந்து பண்ண போதா சொல்றாங்க. அதாவது வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து லெஜெண்டுங்க. ஏன்னா எதுக்கு நான் லெஜெண்ட் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு படம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதாவது தக் லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து மணிகண்டன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து தொடர்ந்து வந்து ஒரு கால் வந்துட்டே இருக்கான். என்னடா அது கால் வந்துட்டே இருக்கு சொல்லிட்டு ஒரு கண்டுக்காம விட்டாராம். திருப்பி 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 கால் ஆச்சா நம்மளுக்கு எவ்வளவு கடுப்பாகும், என்னதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு, எப்பா தம்பி கொஞ்சம் கேமரா கட் பண்ணுப்பா, நான் யாருன்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்கறேன். சார் யார் சார் நீங்க கேட்டோன்னா, நான் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் இருந்து பேசுறேன் சார், இந்த மாதிரி வந்து சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, உடனே கிளம்பி வர முடியுமான்னு கேட்கறாங்களாம். அப்போ அதனால வெளியில வந்து ஒரு பயங்கரமான மழை வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓலா கேப் புக் பண்ணாலும் புக்கே ஆகலையா. கட்சியில வந்து என்ன சொல்றாங்க, தம்பி கொஞ்சம் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு அங்கே போறாராம். சரி போயிட்டு கதவை தட்டிட்டு உள்ள வரும்போது அப்போ கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காராம், அந்த குட் நைட் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து கண்ணீர் விட்டு அழுதாராம். தம்பி நீ வந்து சிறந்த நடிகர்ப்பா, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதாவது கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு சிறந்த கலைஞர்கள் இருந்தனா அவரை மனம் முகர்ந்து பாராட்டுறது தான் வந்து கமலஹாசன். அதாவது யாரா இருந்தாலும் சரிங்க, அதாவது வளர்ந்த கலைஞர்கள் எது நல்லா இருந்தாலும் வந்து கூப்பிட்டு பாராட்டுறது தான் வந்து கமலஹாசன். அதே போல பார்த்தா சிலம்பரசன் அப்படிதான். சிலம்பரசன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா இவர் தான் கால் பண்ணி, தம்பி சூப்பரா பண்ணிட்டப்பா, நல்லா இருக்கு, சரி சிறப்பா பண்ணிருக்க, அடுத்தவாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் வேற ஒருத்தர் யாரும் நடிச்சிருந்தாலும் சரி, தம்பி கண்டிப்பா வந்து நீ என் படத்துல பண்ணு, நீ நல்லா பண்ற, நான் உனக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஊக்குவிப்பேன். அதே போலதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சந்தானத்தை வந்து லொல்லு சபா படத்துல பார்த்துட்டு நீ வா கண்டிப்பா நீ பண்ணு, என் படத்துல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன்ற படத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவர் சிலம்பரசன். சோ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும்.